கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை புலம்பல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். Lamentations 3:31. For no one is cast off by the Lord forever. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமின் மறுமனையாட்டி ஆகார். அவள் குழந்தையின் பெயர் இஸ்மவேல். ஆபிரகாம் சாராள் தம்பதிக்கு கர்த்தர் வயதான காலத்தில் ஈசாக்கு என்ற சுதந்திர புத்திரனை கொடுத்தார். இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணினதை கண்ட சாராள் ஆகாரை புறம்பே தள்ளச் சொன்னாள் ஆபிரகாமிடம். ஆபிரகாம் ஆகாரை ஒரு அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து அனுப்பிவிட்டார். ஆகார் என்ன நினைத்திருப்பாள்? தன்னை கட்டிய கணவன் கடைசி வரை நம்மை வைத்து காப்பாற்றுவான், தன் பிள்ளையை வளர்த்தெடுப்பான் என்று நினைத்திருப்பாள். ஆனால் இப்பொழுது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்பம் தண்ணீர் தீர்ந்துவிட்டது. குழந்தை தண்ணீருக்காக அழுகிறது. ஆகாரும் கதறுகிறாள், குழந்தையும் அழுகிறது. கர்த்தர் குழந்தையின் சத்தத்தை கேட்கிறார். நீரூற்றை காண்பிக்கிறார். குழந்தைக்கு தண்ணீரை கொடுத்து அவன் திருப்தி அடைகிறான். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இவனையும் ஒரு ஜாதியாக்குவேன், நீ இவனை கூட்டிக் கொண்டு போ என்று ஆகாரை ஆறுதல் படுத்துகிறார். ஆபிரகாம் சாராள் தம்பதிகள் ஆகாரை கைவிட்டார்கள். ஆனால் கர்த்தர் கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. அணைத்து கொண்டார். தண்ணீரை கொடுத்து மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து இன்றளவும் ஆசீர்வதித்து அந்த சமுதாயத்தை வைத்திருக்கிறார். இன்று உங்களையும் என்னையும் அநேகர் கைவிடலாம். எதிர்பார்க்கிறவர்கள் நம்மை விட்டு விலகிவிடலாம். நம்மை கைவிடாத கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் நம்மை கைப்பிடித்து நடத்துவார். ஆமென். எங்களை கைவிடாதவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இருதய நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, சிகிச்சை பெறும் மக்களுக்காக, பூர்ண சுகத்திற்காக, மருந்து மாத்திரைகளை இரத்தமாக மாற்றி முழு விடுதலையை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீர் தரும்படி உம்முடைய பாதத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம். விடுதலை செய்யும், பூரண சுகத்தை தாரும். உடைய கல்வாரி அன்பை பிள்ளைகளுடைய இதயத்திலே ஊற்றும். புது இதயமாக மாற்றித்தாரும். உடைய கரம் பிள்ளைகளை தாங்குவதாக. நீர் ஒரு நாளும் கைவிடாதிரும். தேவையான அன்பு தேவையானவர்களிடமிருந்து கிடைக்க உதவி செய்யும். நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. மக்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.